நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க அக்கௌண்டன்ஸ், நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வேறு என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? சம்டைம்ஸ் வந்து அந்த ஓனருடைய பர்சனல் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம். நிறைய கம்பெனியில் வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னாக இருந்ததுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் புலம்புறதே வந்து அவருடைய பர்சனல் ஒர்க்கும் என்கிட்ட கொடுக்குறாருன்னு. எஸ்பெஷலி அவங்களுடைய ட்ராவல் மேனேஜ் பண்ணுறது, இல்லை சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அதில் அவங்க அவருடைய வீட்டில் இபி பில் கட்டலன்னா என்ன திட்டுறாரு சார், லேட் ஆகிடுச்சு, ஃபியூஸ் பிடிங்கிட்டாங்க அப்படின்னா என்ன திட்டுறாரு அப்படின்வாங்க. அதை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அந்த ரோலை டிஃபைன் பண்ணும்பொழுது இந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை முன்கூட்டியே சொல்லணும். அதை இவங்க பண்ணணும். அதை அந்த ரோலில் அது ஆட் ஆகுதுன்னா அதை அவங்க கட்டாயமாக பண்ணணும். இதே வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு டேரக்டர் அவருடைய பர்சனல் ஒர்க் சொல்கிறாரு, அவருடைய சீனியர் வந்து அவங்களுடைய வெரி பர்சனல் ஒர்க்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, என்னோட வீட்டு விஷயங்கள் நீ தான் பார்த்து. அதுதான் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து அந்த வேலைக்கு போகும் பொழுதே வந்து சில இடங்களில் அவங்க ரோல் டெஃபினேஷன் நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் அதை பற்றி பேச போகிறோம். ரோல் டெஃபினேஷன்ஸ் கரெக்டாக பண்ணி கொடுக்காதனால மட்டும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்குறதுல எம்ப்ளாயர் சைடு ஒரு நியாயம் தெரியுது. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவருக்கு தான் தெரியுது இல்லை, இன்னொன்று அதுக்குன்னு தனியாக அவரால் இன்னொரு ஆள் போட முடியாது, அது அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. அதனால தான் இவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க.